வணக்கம் மக்களே. சசிகலா அவர்களோட பெங்களூர் சிறை முதல் விடுதலை வரைக்கும் எடப்பாடியோட சதிகள், சசிகலா அவர்கள் பகீரென்று கொடுத்த இந்த தகவலை பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பை பார்க்கலாம் வாங்க. பெங்களூர் சிறையில் இருந்து என்னை சென்னைக்கு மாற்ற முயற்சி செஞ்சாங்க. அப்படி மாறி இருந்தால் நான் இங்கே நின்று பேசியிருப்பேனான்னு கூட எனக்கு தெரியலைன்னு சொல்லி சசிகலா அவர்கள் சொல்லியிருக்காங்க. கமுதியில் பிப்ரவரி மாதம் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட தோழியான சசிகலா அவர்கள் நிறைய விவகாரங்களை பற்றி பேசியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி அவங்க பேசும்போது அம்மா மறைவுக்கு அப்புறமா நம்ம கட்சியில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துச்சு, என்னென்னவோ நடந்துச்சு. ஆனாலும் நடிகர் எம்ஜிஆர் மற்றும் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தப்போ கூட அண்ணாவின் மேலே கொண்ட பற்றால் தான் தன்னை திமுகவில் இணைச்சிக்கிட்டாங்க. திமுக வளர்ந்ததற்கே நடிகர் எம்ஜிஆர் தான் காரணம் அப்படின்னு அண்ணாவுக்கே நல்லா தெரியும். அண்ணாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமும் கூட திமுகவுக்கு யார் தலைமை ஏற்பது, யார் முதல்வர் ஆக்குறதுன்னு சொல்லி ஒரு நிலை வந்துச்சு. அந்த சமயம் எம்ஜிஆரும் எம்எல்ஏவாக தான் இருந்தாங்க. அவங்க தான் எல்லாருக்கிட்டும் போய் பேசி கலைஞரையும் முதல்வராக்குனாங்க. ஆனால் என்ன ஆச்சு, புரட்சி தலைவரை இந்த கட்சியிலேருந்து வெளியேற்றிடணும்னு சொல்லி முடிவு செஞ்சு கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து தான் நடிகர் எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்தாங்க. அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றது. அவங்களோட மறைவுக்கு அப்புறமா என்ன நடந்ததுன்ற அதிமுக வரலாற்றை பற்றி பேசியிருக்காங்க சசிகலா அவர்கள். பெங்களூர் சிறையில் இருந்ததை பற்றியும் பேசியிருக்காங்க. நான் பெங்களூர் சிறைக்கு போனதுக்கப்புறமா 2 மாதத்துக்கு அமைச்சர்கள் அங்கே வந்தாங்க. சென்னை ஜெயிலுக்கே உங்களை மாற்றிடலாம், நீங்கள் ஏன் பெங்களூரில் இருக்கணும்னு சொல்லி பேசினாங்க. செங்கோட்டையன் அவர்களும் அதை பற்றி பேசினாங்க. நம்ம ஹோம் செக்ரட்டரிக்கு லெட்டர் கொடுத்து அவங்க பெங்களூர் ஹோம் செக்ரட்டரிக்கு கொடுத்ததால் போதும், நமக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை, நான் வரவில்லைன்னு சொல்லிட்டேன். நல்ல வேளை மாறவில்லை. இல்லை என்றால் இங்கே பேசி கொண்டிருப்பேனா அப்படின்னு நினைக்கிறதே கஷ்டம்தான். பின்னால் நான் வேண்டாம்னு சொன்னது தான் நல்லதுன்னு சொல்லி என்னோட நினைவுக்கு வந்துச்சுன்னே சொல்கிறாங்க. திடீரென ஒரு புதுக்குழுவை கூட்டி என்னை நீக்கிட்டாங்க. நான் அவரை முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு போயிருக்கேன். அப்படிப்பட்ட என்னை ஒரு பேப்பரை தூக்கி போடுறது போல் போட்டால் எப்படி இருக்கும்? நான் எப்போதும் கோபத்தை காட்டுறதே இல்லை. இது தலைவரோட பழக்கம். சிறையில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துறீங்கன்னா டெய்லி எனக்கு பிரச்சனை. இதை இதுவரைக்கும் என் குடும்பத்தில் இருக்கிற யாருக்கிட்டையும் நான் சொல்லவே இல்லை. இவங்க இங்கே இருந்துக்கிட்டே அங்கே உள்ள ஆஃபீஸர்களோட பேசிக்கிட்டு அவங்க கையில் போட்டுக்கிட்டு என்னை உட்காந்தா தப்பு, நின்னா தப்பு, இப்படித்தான் இந்த ஜெயிலில் நான் இருந்துட்டு வந்திருக்கேன். இடையில் என்னோட கணவருக்கு உடம்பு சரியில்லை, பார்க்க வேணும்னு சொல்லி கேட்டேன். அதனால் பரோல் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த ஆஃபீஸர்கிட்ட நம்ம வக்கீல் லெட்ரு கொடுத்தாங்க. சாதாரணமாக எல்லாருக்கும் 15 நாள் பரோல் கொடுப்பாங்க. அதே போல் எனக்கும் 15 நாள் கொடுத்தாங்க. அந்த அம்மா நேரடியாக வர சொல்லுங்க, நீங்கள் அழைச்சிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எஸ்பி ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன். அதாவது எனக்கு பரோல்லாம் 15 நாள் கொடுக்க முடியாது, 5 நாள் தான் கொடுக்க முடியும்னு சொல்லுங்கன்னு சொல்லி கராராக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் என்னை சித்திரவதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சசிகலா அவர்கள் அந்த பேட்டியில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.